சசிகலா அவங்க தொடர்ந்து பேசியிருக்காங்க. அந்த காட்சியில் நம்ம பார்க்கலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு நடந்ததை இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு தான் நான் வாயை திறந்து இதை சொல்கிறேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்கே நின்னா தப்பு, இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேட்குறாரு. அதனால பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்ரு கொடுக்குறாரு. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல் எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடி ஆகி வர சொல்லுங்க, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ எஸ்பி கேட்குறாரு, மெட்ராஸ்லேருந்து பதில் வரல எங்களுக்கு. எனக்கு அந்தூர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும். அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பதில் வர, நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்லை. அதனால நான் வாயினால சொல்லலை, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சராக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்னை பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார் அதை. அம்மா இங்கே மாற்றிக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போரும், நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்கள் நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால ராமநாதபுரத்தில் சசிகலா அவர்கள் பேசி வருகிறார். என்ன நடந்தது 2017க்கு அப்புறமா அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.